தலைப்புச் செய்திகள். திமுக ஒன்றிய செயலாளர் பதவிக்கு போட்டி. திருவாரூரில் 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் ராஜினாமா. அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்தில் ராஜினாமா கடிதம் வைத்தனர். நீலகிரி மக்களின் தேசப்பற்று மெய்சிலிர்க்க வைக்கிறது. வானதி சீனிவாசன் புகழாரம். கண்களை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் அண்ட் சைக்கிளிங். வில்லியனூர் தனியார் பள்ளி மாணவர்கள் அசத்தல். சுதந்திர தின பவள விழாவையொட்டி திருப்பூரில் தினமலர் நடத்திய மெல்லோட்ட நிகழ்ச்சி. 110 மீட்டர் தேசிய கொடியுடன் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்பு. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிக்க அதிமுகவே காரணம். பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் பதில். தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். அமைச்சர் கார் மீது செருப்பு வீசியது விரும்பத்தகாத செயல் என்றார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சி கலவரத்தை விரும்பும் கட்சி அல்ல, அமைதியை விரும்பும் கட்சி என்றும் விளக்கம். சித்தூர் அருகே லாரி மீது கார் மோதல். தாய் மகன் பலி. தந்தை மகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட். தேசிய கொடியுடன் 75 நிமிடம் கடலில் மிதந்து யோகாசனம். தேசப்பற்றை வெளிக்காட்டிய பயிற்சியாளருக்கு பாராட்டு. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரையில் பிரபல டாக்டர் வீட்டில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பல டாக்டர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை அரும்பாக்கத்தில் நடந்த வங்கி கொள்ளை. கொள்ளையர்கள் பற்றி துப்பு கொடுப்பவருக்கு 1 லட்சம் சன்மானம் அறிவிப்பு. சென்னை பீர்க்கன்காரணையில் கோழிக்கறி வாங்கினால் தேசிய கொடி இலவசம். கறிக்கடைக்காரரின் தேசபக்திக்கு குவியும் பாராட்டு. முதல்வர் ரங்கசாமி ஊழலை கட்டுப்படுத்த தவறிவிட்டார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. பிரிவினை பயங்கர நினைவு நாள் அனுசரிப்பு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இறந்தவர்களுக்கு மோடி அஞ்சலி. 16ஆம் தேதி டெல்லி செல்கிறார் ஸ்டாலின். பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதியை சந்திப்பதாக தகவல். இந்திய கோடீஸ்வரர்களில் ஒருவரான ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா மரணம். சமீபத்தில் ஆகாஷா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தொடங்கியவர். மதுரை மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் சரவணன் கட்சியிலிருந்து நீக்கம். செருப்பு வீசிய சம்பவம் தொடர்பாக அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்ட நிலையில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் 1082 போலீசாருக்கு வீரதீர செயல் மற்றும் சிறந்த பணிகளுக்கான விருது வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வீரதீர செயலுக்காக நாடு முழுவதும் 347 போலீசாருக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக காஷ்மீரை சேர்ந்த 108 பேர் பதக்கம் பெறுகின்றனர். சிறந்த பணிக்காக 648 போலீசாருக்கு விருது வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 72 பேருக்கும், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 39 பேருக்கும், தமிழகம், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தலா 24 பேருக்கும் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த பணிக்கான ஜனாதிபதி விருதை 87 போலீசார் பெறுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராக ஆனந்த் என்பவரை கட்சி தலைமை அறிவித்தது. நீடாமங்கலம் ஒன்றிய செயலாளராக 10 ஆண்டுகள் பதவி வகித்த அண்ணாதுரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சி தலைமையை கண்டித்து திருவாரூர் அடுத்த காட்டூரில் உள்ள கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மாள் நினைவிடத்தில் அண்ணாதுரை உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதத்தை வைத்தனர். இதனால் திருவாரூர் மாவட்ட திமுகவில் பிளவு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. 216 வாக்குகளை பெற்ற அண்ணாதுரை அவர்கள் தோல்வியுற்றதாக அறிவித்து குறைந்த வாக்குகளே பெற்ற மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்களுடைய ஆலோசனையின் பெயரில் அவர்களுடைய சர்வாதிகார போக்கின் பிரகாரம் 36 வாக்குகள் பெற்ற ஆனந்த் என்பவரை
ஒன்றிய செயலாளராக அறிவித்துள்ளார். மாடல் தமிழகத்தை உருவாக்கக்கூடிய எங்கள் தளபதி வாழ்ந்த இந்த இடத்தில் அநீதி விளைவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரின் கார் மீது செருப்பு வீசிய சம்பவம் விரும்பத்தகாதது. அதை ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி நியாயப்படுத்தாது என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். அமைச்சர் தியாகராஜன் பேசிய பேச்சு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தொண்டர்கள் அமைதியை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆக்ரோஷமாக ஓரிருவர் செய்த தவறான செயலை ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவின் செயல்பாடாக பார்க்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி கலவரத்தை விரும்பும் கட்சி அல்ல, அமைதியை விரும்பும் கட்சியில் இப்படி நடந்தது வருந்தத்தக்கது. செருப்பு வீசியதாக கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்று அண்ணாமலை கூறினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நமது மக்களின் போராட்டம், அவர்கள் செய்த உயிர் தியாகத்தின் நினைவாக ஆகஸ்ட் 14 பிரிவினை பயங்கர நினைவு நாளாக அனுசரிக்கப்படும் என பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அறிவித்தார். நினைவு தினமான இன்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இறந்தவர்கள் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றின் சோகம் நிறைந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றியுடனும் மன உறுதியுடனும் உள்ள அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியில் 75ஆம் ஆண்டு பவள சுதந்திர விழாவை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் சார்பில் பாத யாத்திரை துவங்கப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு பாத யாத்திரையை துவக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியாவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைகளுக்கு காரணமான பிஜேபி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை மக்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பாக அண்ணல் காந்தியடிகள் வகுத்த பாதையில் ஜனநாயக முறையில் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு பாத யாத்திரை திட்டத்தை நடத்தி வருகிறது. வன்முறை மூலம்தான் அந்த கட்சியை வளர்க்கலாம் என்று நம்புகிறார்கள். அது சரியான பாதை அல்ல. காங்கிரஸ் கட்சி வன்முறைக்கு எதிரான கட்சி. நம்முடைய அமைச்சர் நிதியமைச்சர் மாண்புமிகு தியாகராஜனுக்கு காரை மறித்து செருப்பு வீசி கலவரம் நடத்திய பிஜேபிக்காரர்களை காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக வழியில் போராடலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், தங்கள் கொள்கைகளை முன்வைக்கலாம். அதுதான் சரியான பாதை. அவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். இன்றைக்கு பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், அவர் கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இன்றைக்கு பிஜேபியிலிருந்து விலகியிருக்கிற மதுரையில். இதுவே ஒரு உதாரணம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கே வேலங்குடி கிராமத்தில் பாஜக மாநில இளைஞரணி நிர்வாகி பாண்டித்துரை வீட்டில் 75வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நடிகை கௌதமி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். சிறுவர்களுக்கு தேசிய கொடிகளை வழங்கினார். சுதந்திர தினமும் அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய அவ்வளோ பெருமைப்பட வேண்டிய நாள். அப்புறம் இந்த சுதந்திரத்தினால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மிகப்பெரிய உரிமைகள்னு தான் சொல்லணும். இது எப்படி நம்ம பாதுகாக்கணும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம எப்படி பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், இந்த சுதந்திரத்தை வச்சு நம்ம தேசத்தை எப்படி பாதுகாக்கணும், பல விதங்களில் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு நாள், கொண்டாட வேண்டிய ஒரு நாள். நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம யோசித்து நல்ல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா மணி மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத மாதா நினைவாலயத்திற்கு கடந்த 11ஆம் தேதி பாஜகவினர் ஊர்வலமாக சென்றனர். முன்னாள் எம்பியும் பாஜக மாநில துணைத் தலைவருமான KP ராமலிங்கம் தலைமையில் நடந்த இந்த ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பாரத மாதா நினைவாலய கதவு பூட்டப்பட்டிருந்தது. கதவை திறக்கும்படி அங்கிருந்த பணியாளரிடம் பாஜகவினர் கூறினர். நினைவாலயத்தினுள் செல்ல யாருக்கும் அனுமதியில்லை என்று பணியாளர் கூறியதை அடுத்து ராமலிங்கம் தலைமையிலான பாஜகவினர் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பாரத மாதா சிலைக்கு மாலை அணிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக KP ராமலிங்கம் உட்பட 50 பாஜகவினர் மீது பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஒன்றிய நிர்வாகிகள் சிவலிங்கம், ஆறுமுகம், சிவசக்தி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து KP ராமலிங்கத்தை போலீசார் கைது செய்தனர். பாப்பாரப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர்.
காரைக்காலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமி ஊழலை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் என குற்றம் சாட்டினார். பட்டப்பகலிலே இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட 2 அவல ஆட்சிகள் இந்த நாட்டு மக்களையும் புதுச்சேரி மாநில மக்களையும் வாட்டி வதைக்கின்றன. ஆகவே இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று அருமை தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாத யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதற்கு முனைப்பாக இந்த பாத யாத்திரையை மிக எழுச்சியோடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து, தொண்டர்கள் ஒருங்கிணைந்து, மகளிர் எல்லாம் இணைந்து இந்த பாத யாத்திரையை மிக சிறப்பான முறையில் நடத்தி இருக்கிறோம். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை பீர்க்கன்காரணையில் உள்ள கோழிக்கறி கடையில் கறி வாங்கும் அனைவருக்கும் தேசிய கொடி இலவசமாக வழங்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களாக பலர் தேசிய கொடி பெற்று சென்றனர். கறிக்கடைக்காரரின் தேச பக்தியை வாடிக்கையாளர்கள் பாராட்டினர். சுதந்திர தின பவள விழாவை மக்களுடன் சேர்ந்து கொண்டாடும் வகையில் தினமலர் நாளிதழ் திருப்பூரில் மெல்லோட்டம் நிகழ்ச்சியை நடத்தியது. அமைச்சர் சாமிநாதன், கலெக்டர் வினித், போலீஸ் கமிஷனர் பிரபாகரன், எஸ்பி செஷாங் சாய், தினமலர் கோவை பதிப்பு வெளியீட்டாளர் எல் ஆதிமூலம், எம்எல்ஏக்கள் ஆனந்தன், விஜயகுமார், செல்வராஜ் உள்ளிட்டோர் கலெக்டர் அலுவலகம் முன்பு மெல்லோட்டத்தை துவக்கி வைத்தனர். முன்னதாக கலெக்டர் அலுவலக வளாகத்தில் 75 வகை மரக்கன்றுகள் நடப்பட்டன. வனத்துக்குள் திருப்பூர் திட்டக்குழு அலங்கார ஊர்தி, ஊர்காவல் படையின் பேண்ட் வாத்திய அணிவகுப்பு, தேசிய கொடி ஏந்திய குதிரை வீரர்கள், ஸ்கேட்டிங் மாணவர்கள், மாரத்தான் வீரர்கள் பங்கேற்றனர். சுதந்திர தின பவள விழா கொண்டாட்டம் தினமலர் நடத்திய 50வது சுதந்திர தின விழாவிலும் கலந்து கொண்டேன். 1997 நடந்தது. 25 வருஷம் கழித்து பவள விழாவிலையும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஜாதி, மதம், இனம் எல்லா வேறுபாடையும் கடந்து ஏழை பணக்காரங்கள் கலந்து தினமலர் நடத்துகிற இந்த நிகழ்வுக்கு 25,000 பேர், இது தினமலர்னால மட்டும்தான் சாத்தியம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், என்சிசி, என்எஸ்எஸ் படை, தொழில் அமைப்பினர், பொதுநல தன்னார்வ அமைப்பினர், லயன்ஸ், ரோட்டரி சங்கத்தினரின் சீரான அணிவகுப்புடன் கராத்தே உடை அணிந்த வீரர்கள், சிலம்பாட்ட வீரர்கள் என பல்வேறு தரப்பினரும் மெல்லோட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜான்சி ராணி, பாரதியார், திருப்பூர் குமரன், நேதாஜி உட்பட தேசிய தலைவர்களின் வேடம் அணிந்த மாணவர்களும் இருந்தனர். பாரதி வித்யா பவன் கொண்டு வந்த 110 மீட்டர் தேசிய கொடியை மாணவர்கள் ஏந்தியபடி வந்தனர். 4 இடங்களில் பரதநாட்டியம், கும்மியாட்டம், ஒயிலாட்டம் போன்ற மேடை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பழைய பஸ் ஸ்டாண்ட் மேம்பாலம், வளர்மதி பாலம், பார்க் ரோடு வழியாக மெல்லோட்டம் நஞ்சப்பா பள்ளியை அடைந்தது. பள்ளி வளாகத்தில் புட்லூஸ் குழுவினரின் தேசப்பற்று கலை நிகழ்ச்சி நடந்தது. தன்னம்பிக்கை பேச்சாளர் பாரதி பாஸ்கர் சுதந்திர தின எழுச்சி சொற்பொழிவாற்றினார். திருப்பூர் எம்பி சுப்பராயன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். மூவர்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டன. சுதந்திர தின பவள விழா உறுதிமொழி ஏற்று தேசிய கீதத்துடன் முடிந்தது. தமிழகத்தில் கஞ்சா, போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து விட்டதால் இளைஞர் சமுதாயம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார்.
இதற்கு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார். அவரது அறிக்கையில் அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் கஞ்சா போதை ஒழிக்க சரிவர நடவடிக்கை எடுக்காததால் அதன் பயன்பாடு அதிகரித்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டவிழ்த்து விடப்பட்டதால் தான் இப்போதும் பாதிப்பு உள்ளது. இதை ஒழிக்க தமிழக அரசால் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதிமுக மற்றும் திமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தாலே இது புரியும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் புதுச்சேரியில் 18ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. 75வது சுதந்திர தினத்தையொட்டி நாட்டு மக்கள் ஆகஸ்ட் 13 முதல் 15ஆம் தேதி வரை தங்களது வீடுகளில் தேசிய கொடி ஏற்றும்படி பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். மதுரை அப்பல்லோ மருத்துவமனையின் முதுநிலை நரம்பியல் நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் கே நகரில் உள்ள தனது வீட்டில் தேசிய கொடி ஏற்றினார். வயலின் தேசிய கீதம் இசைக்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது. டாக்டர் மகன்கள் பரஜ்வால் சுந்தர், பிரணவ் சுந்தர், மனைவியும் அப்பல்லோ மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணருமான டாக்டர் பாரதி சுந்தர், சகோதரரும் அமெரிக்காவின் நுரையீரல் நிபுணருமான டாக்டர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். जय हिंद, भारत माता की जय, भारत माता की जय। Walk fast. Walk fast, walk fast. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் தனியார் பள்ளி மாணவர்கள் நடத்திய சைக்கிளிங் மற்றும் ஸ்கேட்டிங் நிகழ்வு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. 75 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்கேட்டிங் மற்றும் சைக்கிளிங் செய்து அசத்தினர். நாங்கள் சுதந்திர முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு ரேலி பண்ணோம். சைக்கிள் கண்ணை கட்டிக்கிட்டு நாங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து இங்கே இந்த ஸ்டாச்சு வரைக்கும் வந்தோம். எங்கள் ஸ்டாச்சு வரப்போகும்போது எங்களுக்கு பின்னாடி போர்டெலாம் கட்டி நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்தோம். கண்ணை மூட போகும்போது எங்களுக்கு கண்ணை திறந்துக்கிட்டு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இதுக்காக 4 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் 60 வயதான சுடலை சமூக ஆர்வலரும் கூட நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வித்தியாசமான முயற்சி மேற்கொண்டார். ராமநாத சுவாமி கோவில் அக்னி தீர்த்த கடலில் கைகளில் தேசிய கொடியை ஏந்தி 75 நிமிடம் கடலில் மிதந்து அசத்தினார். சுடலையின் தேசப்பற்றை அனைவரும் பாராட்டினர். சென்னை அரும்பாக்கத்தில் பெடரல் வங்கி கிளையில் 32 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை 4 தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையர்கள் பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்கும் போலீசாருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது மக்களுக்கும் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் வெங்கட் பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். வேலூரில் உள்ள நண்பர் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு பெங்களூருவுக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே சென்றபோது காரின் முன்பக்க டயர் வெடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது மோதியது.
முன்சீட்டில் இருந்த மனைவி காயத்ரி, 3 வயது மகன் விதுன் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். வெங்கட் மற்றும் அவரது மகள் படுகாயமடைந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கங்கவரம் போலீஸ் விசாரிக்கிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பாஜக சார்பில் தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. படுகர் சமுதாய மக்களின் பாரம்பரிய உடையை அணிந்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், நீலகிரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடி பட்டோலி வீசி பறப்பதை பார்த்து மெய் செலிர்க்கிறேன் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக மக்கள் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் தேசிய கொடியை ஒவ்வொரு வீடுகளிலேயும் வைத்திருப்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். நீலகிரி மாவட்டம் தேசிய சிந்தனையோடு தேச பக்தர்களை லட்சக்கணக்கிலே கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்பது இங்கு வந்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய அளவில் இன்று மாவட்டமே இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இங்கு மாவட்டத்தினுடைய சார்பாக 50,000 தேசிய கொடிகள் மக்களுக்காக விநியோகம் செய்திருக்கிறார்கள். இவை இல்லாமல் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், எங்களுடைய யூனியன் கவுன்சிலர் மற்றும் வார்டு கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாருமே பொதுமக்களுக்கு அதிக அளவில் தேசிய கொடியை கொடுத்திருக்கிறார்கள். இவை இல்லாமல் மாவட்ட நிர்வாகமும் உள்ளாட்சி அமைப்புகளும் மக்களுக்கு நல்ல முறையிலே தேசிய கொடியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் இருக்கின்ற மாநிலம். இது மாநிலத்தினுடைய தலைவர் இது தொடர்பாக அவர் மேல எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காரு. சென்னையில தீவுத்திடல்ல உணவு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்குச்சு. தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அப்புறம் ரைட் இந்தியா இயக்கம் இணைஞ்சு இந்த உணவு திருவிழாவை நடத்துது. வீக்கெண்ட்ஸில் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமாம்மா, இங்கே இருக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்லலாம், வித் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம டெய்லி சாப்பிட்றதோட வேறு ஏதோ வில்லேஜஸில் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப் ஆஃப் நிறைய இருக்குது பார்க்குறேன் இங்கே. தட் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஒரு ஃபெஸ்டிவல்னால் சம்திங் நியூவாக இருக்கணும், அதுதான் இருக்கீங்க. இருட்டுக்கடை அல்வான ஃபேமஸ் திருநெல்வேலியில் போய் வாங்கணும். அங்கே போகிறது போல் இங்கே கிடையாது பெட்டர், இங்கே வந்து வாங்கி போயிடலாம் இல்லையா, அதனால தான் நல்லா இருக்குது. மொத்தமா 150 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 அரங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. பிரபல தனியார் உணவகங்களும் ஸ்டால்கள் அமைச்சு விதவிதமான உணவுகளை சமைச்சு வழங்குறாங்க. நொறுக்கு தீனிலிருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் அனைத்து விதமான உணவுகளோட வாசனை மூக்க தொலைச்செடுக்குது. உணவு திருவிழால பாரம்பரிய உணவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. ராகி புட்டு, முடக்கத்தான் தோசை, சாமை அவல் இப்படின்னு இன்னும் நாம கேள்விப்படாத பல பாரம்பரிய உணவு வகைகளும் அதிகமா இந்த ஸ்டால்ல இடம்பெற்றிருக்கு. இருட்டுக்கடை அல்வா, பார்டர் பரோட்டா, கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னு பிரத்யேக உணவு பண்டங்களும் இங்கு கிடைக்குது. ஸோ நம்ம சென்னையில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி இவ்வளோ பரபரப்பாக இவ்வளோ கூட்டமாக இருக்கிற ஒரே இடம் இதுதான் நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் சென்னையில் நீட்டாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். மோரோவர் இது வந்து ஒரு புது புது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் கொடுக்கறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம ஸ்டாலின் சாருக்குனா ரொம்ப 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 நன்றி. அண்ட் தென் இதே மாதிரி வந்து வருஷம் வச்சோன்னா புது புது ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து கண்டிப்பாக வளருவாங்க. வளர மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளோட சென்னை இன்னும் வேறு லெவலில் போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நியூ சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார். தேங்க்ஸ். என் பேர் குரு, நான் மதுரவாயிலேருந்து வரேன். சரிங்களா, இது வந்து நான் ஒரு 2 வாரமாகவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஸோ என்னுடைய ஒய்ஃபோடு வந்திருக்கேன். நான் ஸ்டால்ஸ் பார்த்தேன், எல்லாமே நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது. நிறைய ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ தான் ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ தான் வந்தோன்னா நிறைய க்ரௌடு இருக்குது. பார்க்கிங்க்கு கொஞ்சம் சஃபர் பண்ணோம். பார்க்கிங்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் வேர்த்து பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா எவ்வளோ கஷ்டப்படுறோம் சாப்பிட்றதுக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய், என் பேர் ஸ்னேஹாஸ்ரீ. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்கன்றதுக்காகவே வந்தேன். இங்கே வந்தால் எல்லாமே இங்கே நல்லா இருந்தது. நான் இங்கே நிறைய சாட் சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது. பட் இங்கே ஏசி மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கலாம், ரொம்ப சூடாக இருக்குது. மித்தபடி எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. நான் செம்ம ஃபுட்டி, முரட்ட ஃபுட்டி. சாப்பாடுன்னு சொன்னாலே எங்கேயாச்சும் போயிடுவேன். என்னை யாராச்சும் கத்திட்டு போகிறேன்னா சாப்பாடுன்னு சொன்னாலே வந்துடுவேன். அதனால் நானும் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்.
கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக போய் டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் நான் உள்ளவே வந்தேன். நான் போகிறப்ப கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறேன். நான் டேஸ்ட் பண்ணி உங்களை பார்த்தா திருப்பி வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பிரியாணி பிரியர்களுக்காகவே சிக்கன், மட்டன், ஃபிஷ், பீஃப், பிரான் அப்படின்னு அனைத்து விதமான பிரியாணி வகைகளும் இங்கு இடம்பெற்றிருக்கு. சென்னை மட்டுமல்ல, சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த பல ஆயிரம் பேரு உணவு திருவிழாவுக்கு வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணியோட உணவு திருவிழா நிறைவடையுது. முதல்வர் ஸ்டாலின் வரும் 16ஆம் தேதி டெல்லிக்கு செல்கிறார். பிரதமர் மோடியை சந்திக்கும் அவர் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் கலந்து கொண்டதற்காக நன்றி தெரிவிக்கிறார். தமிழகம் சார்ந்த கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஆகியோரை சந்தித்தும் வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். டெல்லி பயணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இந்திய பங்குச்சந்தையில் பெரும் முதலீட்டாளரும் இந்திய கோடீஸ்வரர்களில் 36வது இடத்தில் இருந்தவருமான ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா காலமானார். அவருக்கு வயது 62. சிறுநீரக கோளாறு உட்பட பல்வேறு உடல் பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வந்த அவர் சில வாரங்களுக்கு முன்புதான் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்தார். மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்தார். அவரது மறைவு வருத்தம் அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னேற்றத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்த ராகேஷ் நிதி உலகில் அழியாத பங்களிப்பை விட்டுச் சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இரங்கல் செய்தியில் ராகேஷின் பரந்த அனுபவமும் பங்குச்சந்தை பற்றிய புரிதலும் எண்ணற்ற முதலீட்டாளர்களை ஊக்கப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 1960 ஹைதராபாத்தில் ராகேஷ் பிறந்தார். மும்பையில் வளர்ந்த இவர் CA படித்தார். பங்குச்சந்தை முதலீட்டில் ஆர்வம் கொண்ட இவர் கல்லூரி படிக்கும் போதே 5000 ரூபாய் முதலீடு செய்து 5 லட்சம் வரை லாபம் பெற்றார். இன்று அவரது சொத்து மதிப்பு 46,000 கோடிக்கு மேல் வளர்ந்துள்ளது. ரேர் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் பங்குச்சந்தை ஆலோசனை நிறுவனம் நடத்தி வந்தார். பல்வேறு நிறுவனங்களில் இயக்குநர் குழுவின் தலைவராகவும் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். பங்குச்சந்தையில் இவரை இந்தியாவின் பெரிய காளை என்று அழைக்கின்றனர். சமீபத்தில் ஆகாசா ஏர்லைன்ஸ் என்ற மலிவு விலை விமான நிறுவனத்தை தொடங்கினார்.